இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன் வழியாக இந்த குரூப்ல இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உருவாக்குவாராக. இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ்க்காக நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துமஸ் காலங்கள் சம்பந்தமான வசனங்களையும் நாம் இந்த நாட்களிலே தியானிக்கிறோம். இந்த நாளிலே என்னுடைய பைபிள் ஸ்டடிக்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தமது குமாரனை தேவன் அனுப்பினார். இங்கே ஆண்டவர் இந்த உலகத்தை நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. எப்பொழுது ஆதாம் பாவம் செய்தானோ அப்பொழுதே ஆண்டவர் மீட்பின் திட்டத்தை மனதிலே வைத்திருந்தார். ஆனால் பல வருஷங்களுக்கு பிறகுதான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். காலம் நிறைவேறின பொழுது அப்படி என்று சொன்னால் சரியான பொருத்தமான நேரத்திலே தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். It was a suitable time. God had sent his only son Jesus. அப்படி என்று சொன்னால் இந்த காலம் நிறைவேறினதை நாம் எப்படி புரிந்து கொள்ளுவது? வேத ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு 5 குறிப்புகளை சொல்லுகிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது உலகம் எந்த விதமாக ஆயத்தமாய் இருந்தது, அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகின்றது. ரோம சாம்ராஜ்யம் அந்த நாட்களிலே உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட விரிந்து பறந்திருந்தது. ரோமர்களுடைய ஆளுகை எல்லா இடங்களிலும் காணப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு அவர் பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்வார். அதற்கு பிறகு அவருடைய சீஷர்கள் எல்லோரும் பல இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்வார்கள். வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது. முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்திலே த ரோட் சிஸ்டம், சாலை வசதிகள் தெளிவாக இருந்தன. ஆங்கிலத்திலே ஒரு சொல் உண்டு, ஆல் ரோட் லீட்ஸ் டு ரோம் என்று சொல்வார்கள். எல்லா பாதைகளும் ரோம சாம்ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருந்தன. அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்திலே சாலை வசதிகள் நன்றாக இருந்தன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் விரைவாக செல்லுவதற்கு எல்லா நாடுகளிலும் கனெக்ஷன் ஏற்படுத்துவதற்கு சாலை வசதிகள் சரியாக இருந்தன. 2வது மொழி. கிரேக்க மொழியின் ஆதிக்கம் அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இருந்தது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எல்லா இடங்களிலும் கிரேக்க மொழி இருந்தது. நீங்கள் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டதனுடைய காரணம் இதுதான். மொழி என்பது மிகவும் முக்கியமானது. மக்களுக்கு கருத்துக்களை கடத்துவதற்கு, எல்லா மக்களுக்கும் கருத்துக்களை சொல்லுவதற்கு மொழிதான் முக்கியமான ஒரு மூலதனம். அப்ப கிரேக்க மொழி எல்லா இடங்களிலும் அந்த நாட்களிலே இருந்தது. 3வதாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு, மக்களால் புரிந்து கொள்ளப்படுவதற்கு ஆரம்பத்திலே ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டது. ஜெப ஆலயங்கள் அந்த நாட்களிலே பல இடங்களிலே இருந்தன. சினகாக். இந்த ஜெப ஆலயங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது? எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டதற்கு பிறகு, அதற்கு முன்பதாகவும் மக்கள் பல இடங்களிலே சிதறி இருந்தபடியினாலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்து அவர்களால் தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. எனவே யூதர்கள் என்ன செய்தார்கள்? ஆங்காங்கே ஜெப ஆலயங்களை, சிற்றாலயங்களை கட்டி தொழுது வந்தார்கள். அந்த ஆலயங்களிலே தேவனை ஆராதிப்பார்கள், பாடல் பாடுவார்கள், விண்ணப்பங்களை ஏறெடுப்பார்கள்.
பிரசங்கங்கள் செய்யப்படும், வேத வியாக்கியானம் செய்யப்படும். ஆனால் பலி செலுத்துதல் நடைபெறாது. இப்படி ஜெப ஆலயங்கள் பல இடங்களிலே இருந்தன ஆயத்தமாக. இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு, வார்த்தைகளை சொல்வதற்கு, அதற்கு பிறகு பவுல் போன்ற ஊழியக்காரர்கள் சென்று ஜெப ஆலயங்களிலே தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு அது ஒரு பொருத்தமான இடமாக இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, மக்கள் கிரேக்க தத்துவத்தில் வெறுப்படைந்திருந்தனர். நிறைய தத்துவங்கள் வந்திருந்தது. பொதுவாகவே கிரேக்க மொழி என்று சொன்னாலே நிறைய பிலாசபர்ஸ், சாக்ரட்டிஸ், இப்படி நிறைய தத்துவ ஞானிகள் இருந்த ஒரு காலங்கள். அப்ப மக்கள் அந்த சமயத்திலே, இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே கிரேக்க தத்துவத்தில் வெறுப்படைந்திருந்தனர். there was some emptiness. அந்த கிரேக்க தத்துவம் ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அது ஒரு காரணம். ஐந்தாவதாக, இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே யூதர்கள் ரோமர்களோடு இணக்கமாக இருந்த காலம். பொதுவா யூதர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களோடு ஒட்ட மாட்டார்கள். ஆனால் அந்த நாட்களிலே அவர்கள் ரோமர்களோடு இணக்கமாக இருந்த காலம். சோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதைத்தான் இந்த கலாத்தியர் 4:5 சொல்லுகின்றது. காலம் நிறைவேறின பொழுது தமது குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இவைகளை நாம் புரிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். போகட்டும். சோ இன்றைக்கு நான் வழக்கமாக இந்த கேரக்டர் ஸ்டடி, வேத கதாபாத்திரங்களின் ஆய்வை நான் ஒவ்வொரு வாரமும் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். போன வாரம் யோசேப்பை குறித்து நாம் சில காரியங்களை தியானித்தோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவருடைய வாழ்க்கை, அவருடைய தீர்மானங்கள், அவருடைய பிரயாசங்கள் பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கு மிஸ்ஸஸ் ஜோசப், மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள். அப்கோர்ஸ் நீங்கள் மரியாளை குறித்து நிறைய காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நான் இவைகளை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே மரியாளை குறித்து தியானிப்போம் என்று சொன்னால் அவர்கள் வழியாகவும் ஆண்டவர் நம்மளோடு அவர் பேசுவார். லூக்கா 1 அதிகாரம் 27 வசனத்திலே, லூக்கா 1 அதிகாரம் 27 வசனத்திலே அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். மரியாளை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகின்றார்கள்? தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள். மிக முக்கியமான காரியம் தான். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை இருந்தால்தான் இந்த உலகத்திலே அவருக்காய் வாழ முடியும். யாரெல்லாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். நீங்க இன்னைக்கு நான் காலையில என்னுடைய டிவோஷன்ல, என்னுடைய ரெகுலர் டிவோஷன்ல நான் வாசித்த பகுதி யோவான் ஆதியாகமம் 6 அதிகாரம். அதுல பாத்தீங்கன்னா அதுல நோவாவை குறித்து ஆரம்பிச்சிருக்கோம். 8 வசனத்துல, நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவை ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்ப கிருபை என்பது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஒரு பொருள், ஒரு வார்த்தை, ஒரு அனுபவம். கிருபை என்று சொன்னால் நமக்கு நன்றாவே தெரியும். அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற அன்பு. அதான் நான் சில பேர்கிட்ட இந்த மாதிரி கூட உதாரணத்துக்கு சொல்லுவேன். ஆண்டவர் கிருபைன்னா எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றதுக்கு, நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஈசாக்கு உன்னுடைய பிள்ளைகள் 2 பேர், ஏசா, யாக்கோபு. யாக்கோபு குறித்து பார்க்கும் பொழுது அவரு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து ஓடுகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 28 அதிகாரம் அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 13 தான் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28:13, அதற்கு மேலாய் கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமி வம்சங்களால் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்த மிக பெரிய ஆசீர்வாதம், வாக்கு தத்தம் இது. சரி, இப்ப யாக்கோபு எங்க போறாரு? ஒரு பெரிய மிஷனரி பணிக்கு போறாரா? இல்ல ஒரு நல்ல காரியத்துக்காக புறப்பட்டு போறாரா? இல்ல, தன்னுடைய அண்ணனை வஞ்சகமாக ஏமாற்றி விட்டு உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அவனை பிடிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு? பா, நான் உன்னைய இப்படி எல்லாம் ஆசீர்வதிக்க போறேன், ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த விதமான ஒரு திட்டத்துக்குள்ளதாய் வருவதற்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு யாக்கோபு தகுதியானவரா? கண்டிப்பா இல்ல. அதான் கிருபை. அப்ப ஆண்டவருடைய கிருபை எனக்கு இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் என்னையும் பயன்படுத்துகின்ற ஆண்டவர். கிருபை பெற்றவளே, அதான் முக்கியம். அப்ப அநேக சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே எனக்கு வேண்டும், அதான் முக்கியம். ஒரு தடவை பில்லி கிரஹாம்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாம். நீங்க நிறைய நல்ல ஊழியம் பண்ணிருக்கிறீங்க, எங்க காலத்துல நீங்க தான் நிறைய பேர் ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரராகிய நீங்கள் பரலோகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்பீங்க? அப்ப அவர் சொன்னாராம், யோசிக்காம, லார்ட் கிவ் மீ யுவர் கிரேஸ். ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாரும். அதாங்க வேணும். இன்னைக்கு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இன்னைக்கு மரியாளுடைய வாழ்க்கையில 4 காரியங்களை நான் சொல்ல போகிறேன், அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து. முதலாவது காரியம் லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். அதுல இருந்தா எல்லா வசனத்தையும் நான் சொல்லுவேன். லூக்கா 1:38 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அதாவது தேவதூதன் மரியாளிடத்திலே தேவனுடைய திட்டத்தை சொன்னதற்கு பிறகு, மரியாள் சில கேள்விகள் எல்லாம் கேட்டதற்கு பிறகு, சந்தேகம் எல்லாம் பட்டதற்கு பிறகு, கடைசியில மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் திருமணத்தை எதிர்பார்த்திருந்த ஒரு வாலிப பெண். அவளுடைய வாழ்க்கையில நிறைய கலர் கனவுகள் இருந்திருக்கும். இப்படி எல்லாம் நான் வாழப் போகிறேன் என்று சொல்லி நிறைய கனவுகளோடு அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த சமயத்திலே ஆண்டவருடைய தெய்வீக திட்டம், த டிவைன் பிளான், தெய்வீக திட்டம் வரும் பொழுது, அதுவும் திருமணமாகாமலேயே எனக்கு நான் கர்ப்பவதியாக போகிறேன் என்று சொல்லி ஒரு ஆபத்தான ஒரு காரியத்தை அவர்கள் எதிர்கொள்ளும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. இது எப்படி ஆகும்னு சொல்லி கேட்டாங்க. தன் வினாக்களுக்கு விடை காணாமலேயே இறைவனை நம்பினார்கள். அதான். அப்ப முதலாவது காரியம் மரியாளின் அர்ப்பணிப்பு. வாட் எவர் காட் சேஸ் ஐ அக்செப்ட். இந்த இடத்துல மரியாளுடைய கெரியர் மாறுகிறது. அவர்கள் நினைத்ததை போல அவருடைய வாழ்க்கை அமையப் போவதில்லை. நான் ஒரு தெய்வீக திட்டத்துக்குள்ளதாய் வந்துவிட்டேன், தெய்வத்தை சுமக்க போகிறேன். வாலிப வயதிலே அவர்களுக்கென்று திட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே. அதாவது நம்ம நிறைய வேகமா மாசத்து போயிடுறோம். ஏன்னா நம்ம ப்ரீ ஆக்குபைடு, ஏற்கனவே இப்பெல்லாம் நடக்க போன்ற நம்மளுக்கு தெரியும். ஆனால் மரியாள் ஃப்ரெஷ்ஷா தான் அந்த நியூஸை கேட்கறாங்க, நீ கர்ப்பவதியாக போற. அப்ப அவங்களுக்கு ஒரு நம்ப முடியாத அல்லது கிரகிக்க முடியாத ஒரு தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அதை அவர்கள் நம்பினார்கள். தன் வினாக்களுக்கு விடை காணாமலேயே இறைவனை நம்பினார்கள். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இதே மரியாள் பாத்தீங்கன்னா யோவான் 2ஆம் அதிகாரத்துல காணா ஒரு கல்யாணம். அங்க மரியாளுக்கு திருமணத்திலே பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவளுக்கு நல்லா தெரியும், திராட்சரசம் குறைந்து போய்விட்டது. அப்பொழுது மரியாள் இயேசுவை நோக்கி, அப்ப she turned to Jesus when there was a problem, when there was a scarcity. ஒரு பிரச்சனை, ஒரு குறைவு ஏற்பட்ட பொழுது தேவனிடத்திலே அவர்கள் வந்தார்கள். ஆனால்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சமயத்திலே மரியாள் எதிர்பார்த்த பதிலை சொல்லவில்லை. அப்படியா மரியாள், நான் பாத்துக்கிறேன், சந்தோஷமா போங்க, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படி சொல்லல. எனக்கும் உனக்கும் என்ன, அதோட சரியான அர்த்தம் என்ன, நான் என்னுடைய பாணியில் செயல்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள், அதான் அந்த அர்த்தம். ஆண்டவர் மரியாதையை தான் பேசினார். அதுல சரியான மொழியாக்கம் என்ன, நான் என்னுடைய வழியிலே செயல்படுவதற்கு என்னை விட்டு விடு மரியாள், அதான் அவங்க சொன்ன வார்த்தை. அது என்னன்னு தெரியாது, நம்மளுக்கு தெரியும். தண்ணீரை ஊத்த சொன்னாரு, திராட்சை ரசம் மாறின்னு சொல்லி. மரியாளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நீங்க 3, 4, 5 வசனத்துல வாசித்து பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்துல அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்ன சொன்னாரு? தெரியாது. அப்ப ஆரம்பத்திலேயும் இந்த சமயத்திலும் கூட ஆண்டவரை அவர்கள் நம்பினார்கள். அதாங்க அர்ப்பணிப்பு. ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் எதை செய்தாலும் என் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்வார். ஆண்டவர் என்ன செய்தாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும், நான் நம்புகிறேன். கமிட்மெண்ட். எனக்கு அப்படி இருக்கா? ஐ ஹேவ் சம் ரிசர்வேஷன். இப்படி இருந்தாதான் நான் ஆண்டவரை நம்புவேன். அது அர்ப்பணிப்பு இல்லை. ஆண்டவரே, எப்படி இருந்தாலும் நான் உண்மை நம்புறேன் ஆண்டவரே, நீங்க நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. அந்த அர்ப்பணிப்பு மரியாளுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து காணப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் குறித்து பார்க்கும் பொழுது எபிரேயர் 11:8 நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் இல்லையா? எபிரேயர் 11:8 பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆண்டவர் ஆதியாகமம் 12ஆம் சொல்லிட்டாரு. அங்கதான் அழைப்பு வருது. ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, அவ்வளவுதான். என்ன ஆண்டவரே, அங்க எப்படி இருக்கும் வாழ்க்கை? தக்காளி கிடைக்குமா, வெங்காயம் கிடைக்குமா, செல்போன் டவர் இருக்குமா, சிபிஎஸ்இ சிலபஸோட பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்குமா, நான் படிச்சிருக்க படிப்புக்கு வேலை கிடைக்குமா, இவ்வளவு கேள்விகள். ஆனா ஆபிரகாம் தான் போகிற இடம் எப்படி என்று தெரியாமலேயே புறப்பட்டு போனான். அவன் இடத்தை அல்ல, ஆண்டவரை நம்பி சென்றான். அதாங்க அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். டேவிட் பெர்னாய்டு, தேவனுக்காய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிஷினரி. டேவிட் பெர்னாய்டு ஜெப மிஷினரி என்று அவரை சொல்லுவார்கள். ஒரு தடவை ஒரு கிராமத்துல செய்தி கொடுத்து விட்டு ஆல்டர் கால் கொடுக்கிறாரு. இப்ப கிராம தலைவன் முன்னாடி வர்றான், உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிகள் என்று சொல்றாரு. அப்ப அந்த கிராம தலைவன் என்ன செய்யறான், தன்னுடைய தலைப்பாகைய ஆல்டர்ல வைக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய தலைவன் பதவியவே ஆண்டவருக்கு கொடுக்குறேன். இப்ப பெர்னார்டு அவர் பார்த்து சொல்றாரு, நோ, பத்தாது. அந்த கிராம தலைவன் தன்னுடைய அணிகலன்களை எல்லாம் கலற்றி ஆண்டவருடைய சமூகத்துல வைக்கிறான், பாக்குறான். அப்பயும் டேவிட் பெர்னார்டு சொல்றாரு, நோ. கடைசியில அவனே முன்னாடி அமர்ந்தான். எஸ், இதுதான் அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, என்னையே நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய நேரங்களை, என்னுடைய தாளந்துகளை, என்னுடைய பொருட்களை, என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தமானவன் அல்ல ஆண்டவரே, நீர் என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறீர். இயேசு பிறந்தது எதற்காக? சிலுவையிலே எனக்காய் மரிப்பதற்காக, என்னுடைய பாவங்களுக்கு கிரயம் செலுத்துவதற்காக. நம்ம மறந்துடக்கூடாது. இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார். எதற்காக பிறந்தாரு? கொண்டாடுவதற்காக அல்ல, என்னை கொண்டு வருவதற்காக அவரிடத்துல. மரியாளின் அர்ப்பணிப்பு. 2வது காரியம் 39ஆம் வசனம் லூக்கா 1 பாருங்க. அந்நாட்களில் மரியாள் எழுந்து, தேவதூதன்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் கேள்விப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய், மரியாளின் தீவிரம், went eagerly, விரைவாக. அர்ப்பணிப்பு என்னை தீவிரப்படுத்தும். எங்க போறாங்க? சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். மலை தேசம், கடினமான பயணம். நாசரேத், யூதேயா, நிறைய தூரம். ஒரு மனிதர் சொன்னார் பிரசங்கிக்கின்ற பொழுது, மரியாள் சென்ற பாதை எலிசபெத் வீட்டிற்கு மலைகள் நிறைந்த பாதை. கண்டிப்பா அவங்க ஒரு ஃபாஸ்டாக் எடுத்து போயிருக்க மாட்டாங்க, ஒரு நல்ல சொகுசான வாகனத்துல போயிருக்க மாட்டாங்க, கஷ்டத்தோடு சென்று. அப்ப அர்ப்பணிப்பு என்னை தீவிரப்படுத்தும்.
இந்த தீவிரம் இன்றைக்கு எனக்கு தேவை. எனக்குள்ளதாய் கிறிஸ்து பிறக்க போகிறார். நான் தீவிரமாய் இருப்பேன். நீங்க லூக்கா 2 அதிகாரம் 16, 17 பாத்தீங்கன்னா, மேய்ப்பர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். அதற்கு பிறகு பிரசித்தம் பண்ணினார்கள். அப்ப இன்றைக்கு இந்த தீவிரம், ஒரு அவசர உணர்வு, ஒரு ஆர்வம் எனக்குள்ளதான் இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. தேசத்திலே நிறைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டிலே நிறைய பிரச்சனைகள். இவைகளை கர்த்தருடைய பிள்ளையாக, கர்த்தரை எனக்குள்ளதாய் பிறந்திருக்கிறார் என்ற உணர்வோடு இருக்கின்ற பிள்ளையாக நான் எப்படி பார்க்கிறேன்? ஜெபிக்கிறேனா? என்னால் எதையாவதும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு துடிப்பு எனக்குள்ளதாய் காணப்படுகிறது. தீவிரம். சரி, எதிலெல்லாம் நான் தீவிரமாய் இருக்க வேண்டும்? ஒரு கேள்வி. பரிசுத்த வாழ்க்கையிலும் வளர்ச்சியிலும் நான் தீவிரமாய் இருக்க வேண்டும். அது முக்கியம். நீங்க 2 பேதுரு 3 அதிகாரம் 18 வசனம் பாருங்களேன். 2 பேதுரு 3 அதிகாரம் 18வது வசனம் நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். வளருங்கள். அப்ப இதுல எனக்குள்ளதாய் தீவிரம் இருக்கிறதா? இதெல்லாம் என்னை ஓட விடாமல் தடுக்கிறது. எது என்னை வேகமாய் ஓட முடியாமல் நடக்க வைக்கிறது? இதுலாச்சும் எடை கூறி போயிருக்கேன். எனக்கு உலகத்தை நான் ரொம்ப சுமந்துகிட்டு இருக்கேனா? அப்ப இந்த காரியங்களிலே நான் கவனமாய் இருக்க வேண்டும். ரோமர் 13, 14 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாவ பட்டியல் இருக்கும். ரோமர் 13, 13, 14 கடைசியில இதையெல்லாம் விட்டு விட்டு இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? இயேசுவை போல நீங்கள் வாழ வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த வாழ்க்கையில பிலிப்பியர் 1 அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 1 அதிகாரத்துல 9 வசனம் வாசிக்கிறேன். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிக அதிகமாய் பெருகவும். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அன்பிலே வளர வேண்டும், அறிவிலே வளர வேண்டும், எல்லா உணர்வுகளிலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, அதான் முக்கியம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு போதித்தருளும். 143 சங்கீதத்துல பாக்குறோம் இல்லையா? அப்ப இந்த தீவிரம் எனக்குள்ளதாய் காணப்படுது. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில என்னை சுற்றிலும் அசுத்தங்கள், பாவங்கள். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு எது பிடிக்கும் ஆண்டவரே? எனக்கு இல்ல ஆண்டவரே, உமக்கு எது பிடிக்கும்? நீங்க எபிரேயர் 12 அதிகாரம் பாருங்களேன். அதுல முதல் வசனம் அருமையான ஒரு வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். அப்ப நம்மை சுற்றி நிற்கின்ற பாவம், அவிசுவாசம். அப்ப இதிலே நான் தீவிரமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் ஓட சொல்றாரு. நான் ஓடுறேனா, நடக்கிறேனா, உட்கார்ந்து இருக்கேனா, பின்னாடி எங்கிட்டாச்சும் போயிட்டு இருக்கேனா தெரியாது. ஆண்டவரே ஓட நினைக்கிறேன் ஆண்டவரே, என்னால ஓட முடியலையே, வெயிட் ஏறி போச்சே, கலட்டி விடுங்க, உதறி விட்டு. தீவிரம். ஆண்டவரே, புது வருஷம் வருது ஆண்டவரே, நான் தீவிரமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையில் தீவிரமாய் இருக்க வேண்டும். சாட்சியாய் வாழ்வதில், ரிஃப்ளெக்டிங் ஜீசஸ், நான் தீவிரமாய் இருக்க வேண்டும். நீங்க அப்போஸ்தலர் 16 அதிகாரம் பாத்தீங்கன்னா, பவுல் சீலா சிறைச்சாலையிலே, நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். அநியாயமாக செய்யாத ஒரு காரியத்திற்காக தண்டனை கொடுக்கப்படுகின்றது. பாருங்க 23 வசனம். அப்போஸ்தலர் 16, 23 அவர்களை, பவுல் சீலாவை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டான். தொடர்ந்து நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றது. பவுலும் சீலாவையும் அவர்கள் பார்த்தார்கள்.
நம்மள மாதிரி தானே உள்ள வந்தாங்க, நம்மள மாதிரி தானே அடி வாங்கினாங்க, ஆனா இவங்க சந்தோஷமா இருக்காங்களே, என்ன வித்தியாசம்? அப்ப ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவளாக எப்படிப்பட்ட சமிக்கைகளை நான் இந்த உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு அனுப்புகிறேன்? As a Christian, what kind of signals I am sending to this society, sending to this world? அதான் முக்கியம். இயேசுவை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கை வாழ்வதிலே நான் தீவிரமாய் இருக்க வேண்டும். உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து, உலகத்தினுடைய மதிப்பீடுகளுக்கு சமரசம் செய்து நான் வாழக்கூடாது. பரிசுத்த வாழ்க்கையிலே நான் தீவிரமாய் இருக்க வேண்டும். சாட்சியாக வாழ்வதிலே நான் தீவிரமாய் இருக்க வேண்டும். நற்செய்தியை அறிவிப்பதில், கிறிஸ்துவை அறிவிப்பதில் நான் தீவிரமாய் இருக்க வேண்டும். லூக்கா 2:17 பாத்தீங்கன்னா, மேய்ப்பர்கள் தாங்கள் கேள்விப்பட்டதை பிரசித்தம் பண்ணினார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். they declared, proclaimed. அப்ப இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடைசியா நான் யாருக்கு எந்த விதத்திலாவது இயேசுவை கொடுத்திருக்கிறேன்? நேர்ல சொல்லியிருக்கலாம், ஒரு ட்ராக் சொல்லியிருக்கலாம், ஒரு ட்ராக் கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு இயேசுவை அறியாதவர்களுக்கு ஒரு வசனம் அனுப்பிச்சிருந்திருக்கலாம், இயேசுவை சொல்லி இருந்திருக்கலாம், இயேசுவை புரிய வைத்திருக்கலாம். நான் செஞ்சிருக்கிறேனா? அதுல நான் தீவிரமா இருக்கிறேனா? 12 மாசம் ஆயிருச்சு, வருஷம் முடிய போகுது. இந்த வருஷத்திலே நான் எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிறேன்? தீவிரமாய் இருக்க வேண்டும். மரியாளின் தீவிரம், மரியாளின் அர்ப்பணிப்பு, மரியாளின் தீவிரம். மூன்றாவது காரியம் பாருங்க, மரியாளை குறித்து பைபிள்ல ஒரு யுனிக் கேரக்டர், ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் சொல்லியிருக்குங்க. வேற யாரை குறித்து அவ்வளவு அதிகமா சொன்னதே இல்லை. பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மரியாளோ அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க, ஏகாரம். மரியாளோ அப்படின்னா அது ஒரு ஆச்சரியம். மரியாளோ எல்லாவற்றையும் தன் இதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். 51ஆம் வசனம் பாருங்களேன். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். மேரி stored up these things in her memory, kept all these things in her heart. மரியாளின் சிந்தனை வாழ்வு. மூன்றாவது, கர்த்தர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் சிந்தனையிலே வைத்திருந்தார்கள், சிந்தித்திருந்தார்கள், மனதிலே பதித்து வைத்திருந்தார்கள். ஆரம்ப நிகழ்வுகளை அவர்கள் மறக்க நினைக்கவில்லை. She did not want to forget the God's guidance in the beginning. அதாங்க முக்கியம். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது, இயேசு எனக்குள்ளதாய் பிறந்த பொழுது என்னை இயேசு நடத்தினாரே, அவைகளை எல்லாம் நான் மறந்து விடக்கூடாது. என் கடந்த காலத்திலே தேவன் என்னை கரம் பிடித்து நடத்தினதை, குழியிலே விழுந்த பொழுது தூக்கி விட்டதை, என்னை உயர்த்தினதை, என்னை காப்பாற்றினதை I should not forget. மரியாளின் சிந்தனை வாழ்வு. இன்னைக்கு என்னுடைய மெடிடேஷன் லைஃப் எப்படி இருக்கிறது? நீங்க வாங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். உபாகமம் 6:6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. என் இதயத்திலே நான் பதிப்பதற்கு தேவனால் அழைக்கப்படுகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோசுவா ஒரு வாலிபன், ஒரு மிகப்பெரிய பணி அவருக்காய் காத்திருந்தது. யோர்தானை கடக்க வேண்டும். அப்ப மோசேக்கு பிறகு வழி நடத்தின யோசுவா இஸ்ரவேல் மக்களை ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்த பொழுது ஆண்டவர் காரியத்தை சொல்லுகிறார். 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். யோசுவாவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். 7 இருந்து வாசிக்கிறேன். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதை இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. இரவும் பகலும். அப்ப ஆண்டவரிடத்திலே நான் பெற்ற அனுபவங்களை,
ஆவிக்குரிய அனுபவங்களை நான் தியானிக்க வேண்டும். அவரிடத்திலே நான் பெற்ற வார்த்தைகளை நான் தியானிக்க வேண்டும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும். நம்ம சங்கீதம் பாத்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம பார்த்தோம்னா, நம்ம மனசுல கஷ்டமா இருக்கின்ற பொழுது, ஒரு ஆறுதல் தேவையா இருக்கும் பொழுது, நம்ம சங்கீதத்த வாசிப்போம் இல்லையா? ஏன்னா சங்கீதம் அ லாட் ஆஃப் பெர்சனல் டச். நிறைய தனிப்பட்ட தொடுதலை உள்ளடக்கியது. அதுல பாருங்க எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப ஆண்டவர் அழுத்தி சொல்றாரு. சிந்தனை வாழ்வு முக்கியம். மரியாள் எதை யோசிச்சிருப்பாங்க? ஆண்டவரோடு, இயேசுவோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை அவர்கள் மனதிலே வைத்திருந்தார்கள். இப்ப இன்னைக்கு நான் ஆண்டவரை எதனால் நான் சந்தித்திருக்கிறேன்? வார்த்தைகளின் வழியாக. பிரசங்கத்தை கேட்டேன், பைபிளை வாசித்தேன், அதை நான் நம்பினேன். ஆவியானவர் வார்த்தைகளின் வழியா என்னை தொட்டார். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை நான் தியானிக்கிறேன், சிந்திக்கிறேன். நான் மறக்கல ஆண்டவரே. நீர் என்னை எப்படி சந்திச்சீங்க, எப்படி தொட்டீங்க, எப்படி என்னை உயர்த்தி கொண்டு வந்திருக்கீங்க, இப்படியெல்லாம் என் வாழ்க்கை போயிருந்திருக்கு ஆண்டவரே, என்னை நீ காப்பாத்திட்டீங்களே ஆண்டவரே. சிந்தனை வாழ்வு. காலையில எவ்வளவு நேரம் நம்ம சிந்திக்கிறோம். அப்ப இரவும் பகலும் சொல்லி போட்டிருக்கு இல்லையா? இந்த யோசுவாவிலையும் போட்டிருக்கு, சங்கீதத்திலையும் போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? இரவும் பகலும் என்று சொன்னால் எந்நேரமும் அப்படி அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. இரவும் பகலும் என்றால் வேத புஸ்தகம் பழைய ஏற்பாட்டு யூத கலாச்சாரத்தின் வழியாக எழுதப்பட்டது. யூத கலாச்சாரத்தை மனதிலே வைத்து எழுதப்பட்டது. யூத கலாச்சாரத்திலே இரவு என்பது துன்பமான நேரங்களை குறிக்கும், பகல் என்பது சந்தோஷமான நேரங்களை குறிக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சந்தோஷமாய் இருக்கும் பொழுதும், துன்பத்தோடு மனதுல பாரத்தோடு இருக்கும் பொழுதும் என் வார்த்தைகளை நீ தியானிக்கணும். அல்லேலூயா. பாத்தீங்களா? அதத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப மரியாளின் சிந்தனை வாழ்வு, ஆரம்ப நிகழ்வுகளை அவர்கள் மறக்கவில்லை, நினைத்திருந்தார்கள். ஒருவேளை நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்தேயு மார்க்கு விட லூக்காவுடைய சுவிசேஷம் நல்ல விரிவாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அது ஆரம்பத்தை பாத்தீங்கன்னா, ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகர் ஏற்பட்டபடியால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும். அப்ப லூக்கா ஒரு மருத்துவர், ஒரு எழுத்தாளர். அப்ப அநேகரிடத்துல விசாரிச்சுதான் இதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும், யோசேப்புக்கு தான் தெரியும். அவங்க அங்க போனது, இங்க வந்தது எல்லாமே அப்ப இதை எழுதும் பொழுது லூக்கா மரியாளிடம் கூட அவர் கேட்டிருக்கலாம், சீஷர்களிடம் கேட்டிருக்கலாம். அப்ப மரியாளின் சிந்தனை வாழ்வு அநேகருக்கு அது ரோஜனமாகவும் இருந்திருக்கின்றது. அதான் முக்கியமான ஒரு காரணம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட என்னுடைய ஆவிக்குரிய சிந்தனை வாழ்விலே நான் கவனமாய் இருக்க வேண்டும். சரி, நான் 3 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். இன்னும் ஒண்ணு இருக்குது. மரியாளின் அர்ப்பணிப்பு, மரியாளின் தீவிரம், மரியாளின் சிந்தனை வாழ்வு. 4வது பாத்தீங்கன்னா மரியாளின் தொடர் விசுவாச வாழ்வு. நீங்க மரியாளுடைய வாழ்க்கையை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, லூக்கா 1ஆம் அதிகாரத்துல ஒரு கன்னியா இருந்த பொழுது ஆரம்பித்தது விசுவாசம். இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே. அங்கதான் ஆரம்பிக்குது அவங்களுடைய விசுவாச வாழ்க்கை. கடைசி வரைக்கும் அது தொடர்ந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகும் கூட அந்த வாழ்க்கை தொடர்ந்து வந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யோவான் 2ஆம் அதிகாரத்துல அங்கேயும் அவர்கள் இயேசுவினிடத்திலே திரும்பி வருகிறார்கள். ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வந்த பொழுது இயேசுவினிடத்துல உரிமையா ஏசப்பா நீங்க இருக்கீங்க, உதவி செய்யுங்க. அந்த விசுவாசம் தொடர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 46, 47ல ஏசாமி ஊழியத்து மத்தியில இருக்கும் பொழுது சந்திக்க வர்றாங்க. உங்களுடைய தாயார் பார்க்க வந்திருக்காங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு நீங்க தான் தாய் தகப்பன்னு சொல்லிட்டாலும் கூட வீட்டுல போய் தங்குவாரு. அப்ப இயேசுவை அவர்கள் மறக்கவே இல்லை. இயேசுவை கடைசி வரை சுமந்தார்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா யோவான் 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 25, 26ல சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுதும் அருகிலே நின்றார்கள். அதான் முக்கியம். தொடர் விசுவாச வாழ்க்கை.
இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் என் கடமை முடிந்தது என்று சொல்லி அவர்கள் செல்லவில்லை. தொடர்ச்சியாக இயேசுவை அவர்கள் நம்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு மாம்சத்திலே அவர்கள் தாயாக இருந்தாலும் கூட ஆவிக்குரிய விஷயத்திலே அவர்கள் விசுவாசமாய் இருந்தார்கள். கடைசியில பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததற்கு பிறகு மேல் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க சீஷர்கள் எல்லாம். அங்கேயும் என்ன வருது? அங்கே இயேசுவின் தாயாகிய மரியாளும் உட்கார்ந்திருந்தார்கள். முன்னணை, ஊழிய பாதை, சிலுவை, உயிர் தந்ததற்கு பிறகும் மரியாள் இயேசுவை நம்பினார்கள். மரியாளின் தொடர் விசுவாச வாழ்க்கை. மரியாள் அந்த அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல 14 அந்த அந்த மக்களோடு இருந்ததுனால அவர்கள் ஒரு யூதனாக இருக்கவில்லை, கிறிஸ்தவர்களாகவே கிறிஸ்தவளாகவே அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிரேடில் டு கிராஸ், தொட்டியில இருந்து சிலுவை வரைக்கும் நான் இயேசுவை நம்புவேன். அதான் மரியாள். அப்ப இந்த விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளதாய் பிறந்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நான் இயேசுவோடு காணப்படுகிறேனா? கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், சந்தோஷமா இருந்த எல்லா நிலைகளிலும் இப்பொழுது நான் இயேசுவோடு நான் காணப்படுகிறேனா? அதான் முக்கியம். அப்ப இந்த மரியாள் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 4 காரியங்களே நான் சொன்னேன். மரியாளின் அர்ப்பணிப்பு, மரியாளின் தீவிரம், மரியாளின் சிந்தனை வாழ்வு, மரியாளின் தொடர் விசுவாச வாழ்வு. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும் சுவாமி. அதனாலதான் தேவதன் சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு கிருபை வேணும் சுவாமி, உடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. தொடர் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு உடைய பலன் எனக்கு வேண்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். மரியாள் உம்மை இந்த உலகத்திற்கு கொடுத்த தாயார். அவளுடைய வாழ்க்கையில இருந்து ஆவிக்குரிய ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அர்ப்பணிக்கவும், தீவிரமாய் செயல்படவும், சிந்திக்கவும் ஆண்டவரே, தொடர் வெற்றி வாழ்க்கை வாழ்வோம் எங்களை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. இன்றைக்கும் இந்த ஆன்லைன்ல உடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தொடுவீராக. உண்மையாகவே எங்களுக்குள்ளதான் இந்த அனலை நீங்கள் வைக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறோம். தீவிரப்படுத்தும், உமக்காய் வாழ உதவி செய்யும். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நம்ப ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.